வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ போட போகிறோம்னா தையல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ப்ளவுஸில் வந்து நம்ம கப் சைஸ் டாட்டெல்லாம் போட்டுட்டு வீப்பட்டி மிஷின்லேயே தைச்சி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொக்கி பட்டி வந்து தைச்சி பெரட்டி நல்லா மேல் தையல் போட்டிருக்கேன். இது இந்த ப்ளவுஸ் வந்து 32 இன்ச்சு அளவு உள்ள ப்ளவுஸு தான். ஆல்ரெடி கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ தைச்சிட்டோம். இருந்தாலும் அந்த கஸ்டமர் வந்து கல்லி வச்சு கேட்குறாங்க. கையில் வந்து ஒரு 5 ஃப்ளீட் எனக்கு மேலே ஷோல்டர்கிட்ட வரணும், அது மாதிரி கையில் வந்து எனக்கு கல்லி வச்சு தைச்சி கொடுங்க அப்படின்னாங்க. அதுக்கு என்ன பாப்பா தைச்சி தரேன் அப்படின்னு. இதில் வந்து கீழே அந்த இறக்கம் நம்ம ஆம்கோல் சைடு வந்து அகலம் நல்லா அகலமாக இருந்தால் தான் நம்ம ஃப்ளீட் வந்து ஒரு 5 ஃப்ளீட்டோ 6 ஃப்ளீட்டோ வைக்கலாம். பின்பக்கம் 3, முன்பக்கம் 3 ஃப்ளீட் அது மாதிரி வச்சா ஷோல்டரில் நடு சென்டரில் வைக்கணும். இப்போ அதுக்காக தான் நான் வந்து எப்படி அது வைக்கிறதுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ இதுதான் கையோட அளவு. ப்ளவுஸில் வந்து அளவு எடுத்து கையோட அளவை எடுத்துக்கிட்டோம். அப்படியே நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல, அந்த அளவுக்கு நம்ம மடித்து ஒரு தையல் கொடுத்துக்கிறோம். அந்த வரம்புலையே தான் போடணும், கோணல் மணலாக போடக்கூடாது. நேராக அந்த வரம்புலையே நம்ம அந்த தையலை போட்டுக்கிறோம். இது மாதிரி தையல் போட்டுட்டு திரும்ப நம்ம தைக்கும்போது பார்த்துக்கிறணும், கரெக்டாக தையல் விழுகுதா அப்படின்லாம் பார்த்துக்கிறணும். ஏன்னா ஒரு சில இதில் வந்து தையல் கோர்த்து வாங்கும், ஒரு மாதிரி மேன் உள் லூஸாக வரும். அது மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். இப்போ நான் ஒரு தையல் போட்டுட்டேன். ஒரு மிதியடை தையல் மாதிரி இன்னொரு தையலும் நம்ம போட்டுக்கிடுவோம். அப்படி போட்டால் தான் நல்லா அந்த 2 தையலும் இருக்கும்போது கைப்பக்கம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே மடித்து வச்சு சமமாக வச்சுக்கிட்டு ஒன்று போல் வச்சுக்கிட்டு நீவிக்கிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஏன்னா இப்போ 2 கையுமே ஒரே அளவில் இருந்துச்சு. இப்போ இந்த கல்லி வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா, நம்ம நல்ல கையில் வந்து நல்ல பக்கம் நம்மளை பார்த்து இருக்க மாதிரி போட்டுக்கிட்டு குறுகலாக உள்ள பக்கம் இறக்கத்துலையும் அகலமாக உள்ள பக்கம் மேல் பக்கம் வர்ற, ஏன்னா அப்போ மேலே இந்த பக்கம் தானே நம்ம வந்து சுற்றி விடுவோம் கையை. அதனால இந்த மாதிரி தைச்சிக்கிறணும். தைச்சிட்டு பெரட்டி ஒரு அமுக்கு தையல், நச்சுன்னு ஒரு தையல், ஊசியடை தையல் மாதிரி போட்டுக்கிறணும். இப்படி நம்ம தையல் போட்டுட்டு இது மாதிரி 2 கையிலையுமே நம்ம இது மாதிரி கல்லி வைக்கிறது ரொம்பவே சிறப்பு. நல்லாயிருக்கும், ஃப்ளீட்டை கொடுத்து தைக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ இந்த கையிலையும் அதே மாதிரி தைச்சிக்கிறோம். அது மாதிரி 2 கையிலையுமே ஜாயின் பண்ணுறது ஒரே மாதிரி ஜாயின் பண்ணணும். இப்போ இது எப்படி நம்ம அந்த குறுகலாக உள்ளது கீழ் இறக்கத்துக்கும் அகலமாக உள்ளது மேல் பக்கமும் வைக்கிற மாதிரியே கரெக்டாக வச்சுக்கிறணும். நான் அதே மாதிரி தான் இப்போ வச்சு தைக்கிறேன் பாருங்கள். தைக்கும்போது எந்த ஒரு தையல்லையுமே ஒரு இலையாடிக்கிறணும் ஃபஸ்ட்டு. எதுக்காக இலையாடணும் அப்படின்னா, தையல் ஏன்னா பிரிஞ்சுக்கிட்டே வரும், நம்மளுக்கு வந்து ஒரு தரவான ஃபினிஷிங் கிடைக்காது. அதுக்காக நம்ம ஒரு டாட் போட்டுக்கிட்டு தைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நான் தைச்சிட்டு ஊசியோட தையலும் போட்டேன் பாருங்கள். இதை வெட்டி எடுத்துக்கிறோம் தனியாக. இது வந்து பின்பக்கத்துக்கான இடுப்பு பக்கமும் நான் வந்து வருவிருக்கேன். இப்போ நான் அதையும் வந்து ஒரு 1.5 இன்ச்சு அளவில் ஒரு பட்டியை நேராக கொடுத்துக்குருவோம். நான் எப்பயுமே ப்ளவுஸில் வந்து ஷோல்டர் வந்து 2ஆக கட் பண்ணி முன்பக்கம் தனியாக பின்பக்கம் தனியாலாம் எடுக்க மாட்டேன். இது மாதிரி சொல்லி கொடுக்குற பிள்ளைங்களுக்கு நான் வந்து வெட்டிட்டு சொல்லி கொடுத்துருவேன். ஏன்னா கொஞ்சம் தடுமாறுவாங்களே அப்படின்ட்டு. நான் தைக்கிற ப்ளவுஸாக இருந்தால் இதே மாதிரி தான் நான் தைப்பேன். ஷோல்டர் வெட்டி தனியாக எடுத்துக்க மாட்டேன். இப்போ நான் தைச்சிட்டேன். மடித்து போட்டு சமமாக பார்க்கும்போது ஷோல்டருக்கு தையல் அளவு சொல்லியிருந்தேன் தெரியுமா, கட்டிங்கில் அதே அளவு வந்துருச்சு. கரெக்டாக நம்ம ஒரு 1/2 இன்ச்சு அளவில் தையலை போட்டுக்கிறோம். ஷோல்டர்லேயும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இலையாடி தைக்கணும். மெயினாக வந்து ஷோல்டரில் வந்து 2 தையல் போடணும். 2 தையல் போட்டால் தான் நல்லாயிருக்கும், பிரியாமையும் இருக்கும். ஒரு தையல் போட்டு இன்னொரு தையலும் நம்ம மறைச்சி போடுறது ரொம்ப நல்லது ஷோல்டருக்கு மட்டும். இப்போ அது மாதிரி தான் நம்ம தைச்சிக்கிட்டோம். இன்னொரு தையலும் போட்டுக்கிறோம். எதுக்காகனா, நம்ம பிரித்து விட்டு கையெல்லாம் ஜாயின் பண்ணும்போது ஒரு மாதிரி பிரிஞ்சுக்கிட்டே வந்துச்சுன்னா நல்லா இருக்காது, திருப்பி எடுத்துகிட்டு தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம தைக்கும்போதே ஆரம்பத்திலேயே எந்த ஒரு வேலையவும் தரவாக செஞ்சிடணும். இப்போ நான் 2 தையலும் போட்டுக்கிட்டேன். இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன்னா, அப்படியே பிரித்து விட போகிறேன் பாருங்கள்.
இந்த சைட்லலாம் வந்து மடித்து போட்டு அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கறணும். ஷோல்டர்லேருந்து ஆம்கோல்லேருந்து இடுப்பு இறக்கத்துலேருந்து ப்ளவுஸ் இறக்கம் இருக்குல்ல, அந்த இறக்கத்துலேருந்து துணி கூட இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து அதை கழிச்சிக்கலாம். முன்பக்கம் கூட இருந்தாலும் கழிச்சிக்கலாம், பின்பக்கம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம அளவு வச்சுத்தே வெட்டுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம கை ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஷோல்டர்கிட்ட இருக்கும் பாருங்க, அந்த துணியை தச்சு விட்ருக்கோம்ல, அதை வந்து ஒரே பக்கமாக பின்பக்கம் வர மாதிரி எடுத்து விட்டுக்கிறணும். எடுத்து விட்டுட்டு கையை வந்து சென்ட்ராக நம்ம பார்த்துக்கிட்டு நம்மளை பார்த்து தையல் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டும் தைக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டே ஒரு 6 ஃப்ளீட் நம்ம வச்சுக்கிட்டு தைக்கிறனாலும் தைக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். நான் இதிலே வச்சு இப்போ கையோட அந்த வளைவுலேருந்து நேராக தைச்சிக்கிட்டு வந்துடுறேன். அப்படி தைச்சி ஃப்ளீட் வச்சாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வரலை, தைக்கும்போதே ஃப்ளீட் வைக்க வரலை அப்படின்னா நம்ம தனியாக ஒரு 6 ஃப்ளீட்டை தைச்சிக்கிட்டு அப்படியே நம்ம ஆரம்பத்தில் நான் சொல்லி கொடுத்த மாதிரி சென்டர்லேருந்து கையில் ஜாயிண்ட், அப்புறம் இந்த பக்கம் சென்டர்லேருந்து கையில் ஜாயிண்ட், அது மாதிரி டிச் பண்ணாலும் நல்லாயிருக்கும். நான் இப்போ தைச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. ரொம்ப எனக்கு இந்த மாதிரி நான் வந்து இப்படி தைச்சாலும் தைப்பேன், ஃப்ளீட்டை வச்சுக்கிட்டு தைச்சாலும் தைப்பேன். தைக்கிறது ஆனால் ஈஸி தான். அதை முறையாக நம்ம பார்த்து எந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து நம்ம பார்த்துக்கிறணும். இப்போ இந்த கை வந்து தைச்சி ஃப்ளீட்டு வச்சாச்சு. அப்படியே ஃபுல்லாக தைச்சி விட்டுக்க வேண்டியதுதான். தைச்சி விட்டு உங்கள்கிட்ட ஃப்ளீட் எப்படி இருக்குன்னு நீங்களுமே பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். எதுவுமே சும்மா ஏனோ தானோன்னு சொல்லியிருக்க மாட்டேன். கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா உடனே கற்றுக்கலாம். அந்த மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு தையல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஃப்ளீட் வச்சாச்சு. இதை எப்படி நம்ம இன்னொரு கைப்பக்கம் வச்சுட்டு உங்கள்கிட்ட ஃபுல்லாக காட்டுறேன். நான் 2 கையும் ஜாயின் பண்ணி கல்லி வச்சு ஃப்ளீட் வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகேவா? இது நம்ம தைச்சிட்டு வந்து மடித்து போட்டோம்னா சமமாக இருக்கணும் கரெக்டாக உயரத்துலேருந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரவுண்டு நெக்கு தான். அந்த ரவுண்டு நெக்குக்கு வந்து ஒரு இன்ச்சில் நம்ம ஒரு கிராஸ்லேயும் வச்சுக்கிறலாம், நம்ம விருப்பம்தான். ஆனால் கிராஸில் வச்சோம்னா ரொம்பவே நச்சுன்னு நல்லாயிருக்கும் கழுத்து வச்சு தைக்கிறதுக்கு. இப்போ நான் வந்து அது மாதிரி தான் பீஸ் எடுத்துருக்கேன். நேர் பீஸாகவே எடுத்துட்டேன். அதை நல்லா மடித்து வச்சு தைச்சிட்டு நெட்டாக ஒரு தையலை கொடுத்துக்கிட்டேன். இப்போ கழுத்தில் பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம கழுத்து பீஸ் விட்டுட்டு அப்படியே நம்ம முன்பக்கம் கழுத்துலேருந்து தைச்சிக்கிட்டு வரோம். இப்படி தைக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். தைச்சிட்டு அப்புறம் ஒரு ஊசியோட தையல் மாதிரி பெரட்டி விட்டு ஒரு தையலை போட்டுக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி தைக்கணுன்னா நம்ம வீடியோவை பார்த்து கற்றுக்குங்க. இப்போ வந்து 32 இன்ச்சில் ஒரு ரவுண்ட் நெக் ப்ளவுஸு சூப்பராக நம்ம தைச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.